கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்ற என்ற தலைப்பில் நம்ம அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கொண்டு நாம் தியானிக்கும் போது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகையால் அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் முன்னேற ஒரு புஷ் பண்ணி, அதாவது உங்களை தள்ளி தள்ளி முன்னேற்றத்தை பாதை கொண்டு வருவதுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் தேடி வந்து எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சம் இல்லை, அதாவது வெளிச்சம் தரான் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன உதாரணத்தோடு நம்ம பார்ப்போம். அதாவது சூரியங்கிறது ஒரு ஆணையும் ஒரு சந்திரனுங்க ஒரு பெண்ணையும் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சம் இராமலும், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆணை சில பேர் சார்ந்து அவன் சில காரியங்களை அவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறான். அதாவது இவங்க எனக்கு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், எனக்கு அவங்களோட ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி நல்ல வார்த்தைகளை சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், மனிதனை தேடி அலைகிறான். அதாவது எனக்கு இப்படியாட்டு கிடைக்கணும், இந்த இது அப்படி இருந்து எனக்கு இப்படி ஆயிடணும், இது அவங்களோட பிடிச்சா இந்த காரியம் ஆயிடணும், இதை பிடிச்சா இந்த காரியம் அப்படின்னு சொல்லி மனுஷனை அவன் நாடி போகிறான். அதற்கப்புறம் பாருங்கள், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், அதாவது தன் மனைவி இருக்கிறான்னா, சில மனைவி வந்து தன் புருஷனுக்கு ஒரு எலும்பு உரிக்கு மாதிரி தான் இருப்பாள். எதையுமே முன்னேற்றத்தை விடமாட்டா. எந்த காரியமும் நாலஞ்சாவது வாக்கிய பண்ணதற்கான அறிகுறி இருக்காது. எதையோ ஒன்று பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பு இருக்கும், கணவன்ட்டு இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது மாதிரி தன் குடும்பத்தை சரியாக கவனிக்க கிடையாது, பிள்ளைகளை கவனிக்க கிடையாது, ஒன்றும் கவனிக்க கிடையாது. தான் மட்டும் எதை சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும். அதாவது குடும்பம் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அதை எப்படி சேமிக்கணும், எப்படி வளரணும், எப்படி அதை நம்ம கொண்டு போகணும், குடும்பத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளை எப்படி கொண்டு போகணும், அவருடைய திருமண வாழ்க்கை, மகன், பிள்ளைகளெல்லாம் இப்படின்னு அவளுக்கு ஒன்றுமே இருக்காது. சில பெண்கள் இப்படி இருக்கிறாங்க. அதாவது அந்த எண்ணமே இருக்காது. அவங்களுக்கு என்ன, பணம் வேணும், அதாவது துணிமணிகள் வாங்கணும், பஸ், அவ்வளோதான், வேறு எனக்கு இதெல்லாம் சம்மந்தம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பெண்கள்கிட்ட இருந்து தவிக்கிற ஆண்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்கள் வந்து என்ன அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி முன்னேற முடியும்? அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கும்போது அவனுக்கு என்னத்தை வெளிச்சம் கிடைக்காது. அதே மாதிரி ஆணை தேடி அவன் அலைகிறான், ஏதாட்டு கிடைக்குமா வாங்குறான்னு, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி வெளிச்சம் கிடைக்கும்? அதை யார் தருகிறார் பாருங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தர், நம் தேவன் உனக்கு வெளிச்சமாகவும் மகிமையாகவும் இருக்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ வெளியெல்லாம் அலையாத, இதெல்லாம் நம்பி இருக்காத, முதல்ல என்னுடைய ராஜ்யத்துக்கு வா. அதாவது நீ என்னை தேடு. முதல்ல தேடும்போது வாலிபனே உன் வாலிப நாட்களே எதை தேடு? சிருஷ்டிகரை தேடு. அதாவது வாலிப நாட்களை தேடும்போது என்ன நடக்குன்னா, அவனுக்கு தேவையானதை எல்லாம் தேவன் கொடுக்குறாரு. அவனுக்கு அன்பான மனைவி, பிள்ளைகள் எல்லாம், அதாவது ஒரு குடும்பத்தை பார்த்தாலே இப்படி ஒரு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவனை உயர்த்தி வைக்கிறார். குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் மனைவினா இப்படி தான் இருக்கணும், பிள்ளைகள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு தேவன் மகிமையை கொடுக்குறார். பாருங்கள், இந்த தேவன் தான் வெளிச்சத்தை கொடுக்குறார், பிரகாசமானது. அவங்களுக்கு செல்வம் குறை இருக்காது, வண்டி வாகனம் எல்லாம் எங்கு உலகமெல்லாம் சுற்றுவாங்க. அந்த மாதிரி தேவன் அவர்களை வைத்திருக்கார். எப்படி? அவருடைய ராஜ்யத்தில் முதலமாக தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படுது. தேவன் முதலிடத்தை என்ன இடத்துல வா அப்படி சொல்கிறார். அது தேடி வந்து நான் உனக்கு எல்லாம் கற்றுத்தரேன்டா, நீ ஏன் எங்கெங்கே ஓடாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி மனிதனை நம்பியும் சில மனைவி நல்லா இருக்கிறாங்க, நல்லா எல்லா வேலையும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிற மனைவி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வம் சொல்லுகிறார், நீ என்ன இரு, என்னோடு இரு, நான் உனக்கு என்ன தருகிறேன்? வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உனக்கு நான் மகிமையாக இருக்கேன்டா, நீ ஏன் கவலைப்படுதான்னு சொல்லி அவர் நம்மை தேடி வந்த தேவன். அதான் சார், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து இந்த வார்த்தை கொடுக்குறார். அல்லேலூயா.
இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் அவர் நமக்கு மகிமையும் வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.